அரசியல் ரீதியாக கருத்துக்களை முன்வைக்க நினச்சவங்க அது எடுபடலை. தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு அந்த கருத்துக்களை அதன் மூலிமா ஒரு அவதூறுகளை அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்தில் உருவாக்கலான்னு அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. நான் பொதுவாக இது அரசியல் இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு கருத்தை இருக்கக்கூடிய சூழல். இப்போ அந்த துறையில் என்னிடத்துல இல்லை. இப்போ நான் அதிலிருந்து வெளில வந்திருக்கேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போது அதிமுக பொதுச் செயலராக இருக்கட்டும் அல்லது இப்போ வந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், கடந்த அதிமுக ஆட்சியில் வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபா அந்த ஆட்சியில் வசூல் பண்ணியிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவங்க மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையாக வசூலிச்சிருக்காங்க. 2021க்கு பிறகு திமுக ஆட்சியில் இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதேபோல் 10 ரூபாய்க்கு மேலே 2,356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்களில் ஒரு பாட்டாக பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்தில் 10 நிமிஷம் பேசிட்டு இப்போ இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கியிருக்காங்க.